ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மேஜிக் வண்டர்லாண்ட். புனித நதிகளுக்கும் பனிமூடிய மலைச்சிகரங்களுக்கும் இடையில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அனந்தா என்ற இளைஞன் தனது மனதுடன் போராடி கொண்டிருந்தான். அவன் எதிர்காலத்தை நினைத்து பயந்தான், கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டான், தான் இருக்கும் தருணத்தை மறந்துவிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு சஞ்சரிக்கும் துறவியை பற்றி கேள்விப்பட்டான். அவன் புத்தரின் வரிசையில் வந்த ஒரு சீடன். அந்த துறவி காலத்தின் கீழ் உள்ள அமைதியை அடைந்து விட்டதாக சொன்னார்கள். அனந்தா அவனை தேடி புறப்பட்டான். அவன் அந்த துறவியை ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அனந்தா அவரிடம் கேட்டான், ஆசிரியரே, நான் அமைதியை எவ்வாறு பெறலாம்? என் கடந்த காலமும் எதிர்காலமும் என்னை பிளக்கின்றன. துறவி சிரித்தார். புத்தரை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் அவர். சித்தார்த்தர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்தபோது அவர் கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ தப்பவில்லை. அவர் வெறும் இந்த மூச்சை கவனித்துக் கொண்டிருந்தார்.